Taste the Daily. பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் மேடை கிடைத்தவுடன் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசலாமா? அதுவும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தமிழ் மண்ணிற்காகவே வாழ்ந்து மறைந்த புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகிய இருவரும் தலைவர்களின் பெரும் புகழுக்கு கலங்கம் விளைவிக்கும் விதமாக பேசினால் எந்த அளவுக்கு கடுங்கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும் என்பதை தெரிந்திருந்தும் இப்படி பேச துணிவது ஆணவம், அதிகார திமிர் என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்வது? ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், சினிமாவில் நடிப்பதால் ஆட்சிக்கு வருவோம் என்று நினைத்தால் அது நடக்காது என்று பேசிய கையோடு மறைந்த புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியை பற்றி அவதூறும் பேசியிருக்கிறார். மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி பேசுவது திமுகவிற்கு ஒன்றும் புதிதல்ல. அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, புரட்சி தலைவி உள்ளிட்டவர்களை பெண்ணென்றும் பாராமல் பேசிய, பரப்பிய அவதூறுகளை இன்றைக்கு கேள்விப்பட்டால் கூட கொந்தளிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு என்று மேடை தோறும் ஏறும் ஒவ்வொரு திமுக காரர்களும் பெண்களை பற்றி பேசிய இழி பேச்சுக்களை எல்லாம் தொகுத்தால் 100 மணி நேரங்கள் ஓடும் படமாகவே வெளியிடலாம். அந்த அளவுக்கு கொச்சை பேச்சுக்களின் கூடாரம் திமுக என்பதை யாருக்கும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அவதூறு மட்டுமல்ல, உருட்டல் மிரட்டல்களுக்கும் பெயர் போனவர்கள் திமுகவினர். இதே அமைச்சர் அன்பரசன் தான் சில நாட்களுக்கு முன்னர், நான் அமைச்சர் என்பதால் அடக்கி வாசிக்கிறேன், இல்லாவிட்டால் பீஸ் பீஸாக ஆக்கிவிடுவேன் என பிரதமரையே மிரட்டி சர்ச்சைக்குள்ளானார். தற்போது அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய்க்கு பயந்து கொண்டு இப்படி உளறி கொட்டி வாங்கி கட்டிக்கொள்கிறார்கள் திமுகவினர். மேலும் வெகு விரைவில் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் தலைமைக்கு வரப்போகிறார். அப்படி வந்துவிட்டால் எங்கே சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும், பின்னர் அவர்களுக்கும் கும்பிடு போட்டுக் கொண்டே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் என்று பயந்து போய் இப்படியெல்லாம் உளறிக் கொண்டிருக்கிறார்களா திமுகவினர் என்ற சந்தேகமும் எழாமல் இல்லை. முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு சென்று தமிழகம் திரும்புவதற்குள் ஆந்திராவை போலவோ மகாராஷ்டிராவை போலவோ அறிவாலயத்தில் பிளவு உருவாகி அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு விடுமோ என்று திமுகவினர் அஞ்சுகிறார்களோ, அதன் விளைவுதான் இப்படியெல்லாம் உளறிக் கொண்டிருக்கிறார்களோ என்றெல்லாம் சந்தேகம் கொள்ள வைக்கிறது இவர்களின் நடவடிக்கைகள். எதுவாகினும் சரி, மறைந்த தலைவர்களை பற்றி திமுகவினரின் இந்த பேச்சு தமிழ்நாட்டில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்சிக்காரர்களின் நாவை அடக்கி வைக்க திராணி இல்லாமல் என்ன கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின்? பெண்கள் முன்னேற்றத்திற்கான அரசு என்று வாய்கிழிய பேசிவிட்டு பெண்களை கொச்சைப்படுத்தும் அமைச்சர் அன்பரசன் போன்ற நபர்களின் மீது நடவடிக்கை எடுப்பாரா ஸ்டாலின்? ஆணவம், அவதூறு, அராஜகம்தான் திமுகவின் மாடலா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.